ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா 12th அக்கௌண்டன்சி குட்வில் கால்குலேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். த ஃபாலோயிங் ஆர் த ப்ராஃபிட் ஆஃப் எ ஃபேர்ம் இன் லாஸ்ட் 5 இயர்ஸ். 5 இயர்ஸுக்கான ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேர்ம் இருக்குது, அந்த ஃபேர்ம் ஏர்ன் பண்ணுற லாஸ்ட் 5 இயர்ஸுக்கான ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸ். என்ன கேட்குறாங்கன்னா குட்வில் கால்குலேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். குட்வில் எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் வந்து சம்மில் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒரு சில சம்மில் அவங்களே கொடுத்துருவாங்க, ஒரு சில சம்மில் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் டோட்டல் ப்ராஃபிட். 5 இயர்ஸுக்கான டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 5 கீழே போட்டு போகணும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 4000 + 3000 + 5000 + 4500 + 3500. நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் 20,000 கிடச்சிருக்கு. நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் 5. ஓகேங்களா? அப்போ 20,000 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 4,000. 4,000 தான் என்னது நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். நமக்கு குட்வில் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்டு நம்ம 4,000 கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 3ன்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 4,000 × 3 ஈக்குவல் டு 12,000 தான் என்னது நமக்கு குட்வில். ஓகேங்களா?